எனக்கு இப்ப நிறைய பேரை பார்த்தா சிரிப்பா வரும். ஒரு படம் பண்ணிட்டு சினிமானா என்னன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. டேய், ஒரு பாலச்சந்தர், பாரதி ராஜாலாம் அவங்களோட வெரைட்டி ஆஃப் மூவிஸ்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவங்க எல்லாமே பேசாம இருக்காங்க. அவங்க அச்சீவ் பண்ணதுல ஒரு துளி கூட நம்ம எல்லாம் பண்ணல. அவ்வளோ பண்ணிட்டு அவங்களே அவ்வளோ அடக்கமா இருக்கும்போது நீ எல்லாம் ஏன்டா ஆடுறேன்ட்டு கேட்க தோணும். இப்ப நான் உங்க முன்னாடி இவ்வளவு பேசுறேன் வழியே என்ன ஒரு டிவிலையோ பத்திரிகை பேட்டியோ நீங்க என்ன பார்க்கவே முடியாது. வேண்டாம், நம்ம படம் பண்ணுவோம், படம் நல்லா இருந்தா ஓட போகுது. ஏன்னா நான் பயப்படுறது ஒரே ஒரு சமயத்துல தான், அந்த ஸ்டேஜ்ல மைக் முன்னாடி நிக்கிறது தவிர. மற்றபடி டைரக்டர்ஸ்க்கு நான் சொல்ல வர ஒரு வருங்கால இயக்குனர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, காலையில் லொக்கேஷனில் போய் 7 மணிக்கு இறங்குறீங்களோ, 6 மணிக்கு இறங்குறீங்களோ, 9 மணிக்கு இறங்குறீங்களோ, அன்றைக்கி சீன் நமக்கு செட் ஆகாமல் இருக்கலாம், ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்கலாம். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒரு சிங்கம் மாதிரி போய் இறங்கணும். நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படணும், அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். யாரை பார்த்தும் எதற்காகவும் நம்ம பயப்படக்கூடாது. அது முக்கியமான விஷயம். எனக்கு ரஜினி சார் பார்க்கும்போது அந்த படம் பண்ணும்போது அந்த பயங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை சார். இப்பவும் சொல்கிறேன், யாரை வச்சு பண்ணாலும் அந்த பயங்கிறது எல்லாம் வராது. அன்னைக்கு எடுக்கிற சீன்லாம் நல்லா வரணும், அப்படி தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரஜினி சார், கமல் சார் 2 பேரும் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்கள மாதிரிலாம் அவங்க ஏன் இந்த அளவுக்கு சர்வே எல்லாம் ஆயிருக்காங்கன்னா, அந்த தொழில் சின்சியாரிட்டி, டைரக்டர் கொடுக்குற மரியாதை. ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனால் கூட ரஜினி சார் ஷார்ட் ஓடிட்டு இருக்கு, நம்ம சொல்கிற விஷயம் தப்பாக கூட இருக்கலாம். பட் அந்த ஷார்ட்டை நடிச்சு ஓகே 10 டேக்காக இருந்தாலும் 10 டேக் நடிச்சுட்டு உடனே சொல்ல மாட்டார். பிரேக் அப்போ சொல்லுவார், சார் அந்த ஒரு ஷார்ட் இப்படி தான் நல்லா இருக்குமோ, ஆமாம் சார் நல்லா இருக்குமே அப்பயும் சொல்லிக்கலாம். இல்லை ஓகே யோசிச்சு பாருங்க, ஓகேனா நம்ம பிரேக் அப்புறம் கூட எடுக்கலாமே பாரு. அதுதான் அந்த ரஜினி சார், கமல் சாரோட கேரக்டர்ஸ். நிறைய இப்போ இருக்கிறவங்களாம் நம்ம கற்றுக்கணும். நான்லாம் இவ்வளோ நாள் சர்வேல காரணம் மறுபடியும் சொல்ல பார்த்தீங்கன்னா, மணிவண்ணன் சாருக்கு அடுத்தது சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ரஜினி சார், கமல் சார் கூடலாம் ஒர்க் பண்ணுனது. ஏன்னா அவங்க மாதிரி அச்சீவ் பண்ணதில் ஒரு துளி கூட நம்ம எல்லாம் பண்ணல. அவ்வளோ பண்ணிட்டு அவங்களே அவ்வளோ அடக்கமா இருக்கும்போது நீ எல்லாம் ஏன்டா ஆடுறேன்ட்டு கேட்க தோணும். எனக்கு இப்போ நிறைய பேரை பார்த்தா சிரிப்பா வரும். ஒரு படம் பண்ணிட்டு சினிமானா என்னன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. டேய், ஒரு பாலச்சந்தர், பாரதி ராஜாலாம் அவங்களோட வெரைட்டி ஆஃப் மூவிஸ்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவங்க எல்லாமே பேசாம இருக்காங்க. இப்போ நான் உங்க முன்னாடி இவ்வளோ பேசுறேன் வழியே என்ன ஒரு டிவிலையோ பத்திரிகை பேட்டியோ நீங்க என்ன பார்க்கவே முடியாது. வேண்டாம், நம்ம படம் பண்ணுவோம், படம் நல்லா இருந்தால் ஓட போகுது.